A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 149. ஸோ சங்கீதம் 149வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது கண்டினியூ பண்ணுறாங்க. போன சங்கீதத்துலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை துதிச்சு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஸோ they are continuing to praise and worship God. ஸோ அதுக்கடுத்து இந்த சங்கீதத்தில் என்ன ஒரு டைரக்ஷனில் போகிறாங்கன்னா, இஸ்ரேல் டார்கெட் பண்ணி சொல்கிறாரு சங்கீதக்காரர். ஸோ போன சங்கீதத்தில் யூனிவர்சலா, அதாவது என்ன சொன்னாரு, உலகமே உலகத்துல இருக்க எல்லா கிரியேஷன்ஸும், எல்லா உயிரினங்களும், நட்சத்திரங்கள், பரலோகம், சூரியன் எல்லாமே என்ன பண்ணணும்னு சொன்னாரு, ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொன்னாரு. இந்த சங்கீதத்துல இப்போ ஃபோக்கஸ் ஆகும் போது இஸ்ரேல் மக்களுக்கு போது ஃபோக்கஸ் பண்ணிட்டு எதை வச்சு ஆண்டவர் ஆராதிக்க சொல்றாரு இஸ்ரேல் மக்கள்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து பார்த்த மாதிரி அவரோட க்ளோரிக்காக, ரெண்டாவது அவர் இஸ்ரேல் மக்களுக்கு பண்ண பல்லாயிரம் நன்மைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்றாரு, அவரு ஆண்டவரை துதிக்க சொல்றாரு. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது verse 2. So Psalm chapter 149 verse 2, which says, "Let Israel be glad in his maker, let the children of Zion rejoice in their king." இன்னொரு சொல்றேன், let Israel be glad in his maker, let the children of Zion rejoice in their king. ஸோ இதுல நம்ம என்ன எடுக்க போறோம்னா, சங்கீதம் 149 ஆரம்பத்துல எதில் தொடங்குனா பிரைஸ் வர்ஷிப், அடுத்து முக்கியமா ஜாயில, சந்தோஷத்துல என்ன பண்ணுது தொடங்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆண்டவரோட மக்கள், ஏன்னா சங்கீதத்துல இஸ்ரேல் மக்கள் தான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஸோ இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆராதிக்கிறதுக்கு இன்னொரு நோக்கம், இன்னொரு காரணம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, அதனால என்ன பண்ணுங்க, ஆண்டவர் ஆராதிங்க. The fact that you know God itself should be a reason for you to praise God. அதாவது சிம்பிளா சொன்னா, நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை நேரடியா பண்ணியிருக்காரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்க. எத்தனை போர்களுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்காரு, எத்தனை இடத்த உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு, இதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்கன்னு சொல்றாரு. ஸோ அதுவும் மேல அதான் அந்த மெயின் நோக்கஸ் என்னன்னா, the fact that you know God, நீங்க ஆண்டவர் அறிந்திருக்கிறது ஒரே காரணத்தால நீங்க என்ன பண்ணணும், டெய்லி ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது சதிகார் என்ன சொல்றாருன்னா, ஜாய் இஸ் நாட் அன் ஆப்ஷனல் திங். அதாவது சந்தோஷப்படுறது ஒரு ஆப்ஷன் இல்லை, ஒரு சாய்ஸ் இல்லை உங்களுக்கு. ஆண்டவர் அறிந்து கொண்ட காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே அவரை ஆராதிக்கிறதோட மேல என்ன இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஸோ புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு சோல்ஜர் வேர்ல்டு வார் 2ல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஆர்மி சோல்ஜர் என்ன பண்றாரு, போறாரு. அவர் என்ன பண்ணுவார், அப்போ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போர்க்களத்துல இருப்பாரு. அப்போல்லாம் செல்போன்லாம் இருக்காது, பேசணும்னா லெட்டர் தான் அனுப்பி பேசுவாங்க. இப்போ அந்த போர்க்களத்துல இருக்கும்போது அவருக்கு லெட்டர் வருது, அவரோட மனைவியோ இல்ல மனைவி குழந்தைங்க சேர்த்து எழுதுற லெட்டர். அதை பார்த்தோன்னே அவர் சுத்தி இருக்க சூழ்நிலை என்ன இருக்கும், நிறைய டெட் பாடிஸ் இருக்கும், நிறைய வெடிகுண்டுங்க இருக்கும், நிறைய பேர் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் அவர் அந்த லெட்டரை திறந்து பார்த்தா அவருக்கு என்ன இருக்கும், ஒரு நிம்மதி, ஒரு ரீஎனர்ஜைஸ்டா இருக்கும், ஒரு கான்பிடன்ஸ் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். அவர் சூழ்நிலை மாறிச்சாங்க இல்ல, இன்னும் சுட்டுதான் இருக்காங்க, இன்னும் வெடிகுண்டுகள் தான் வெடிச்சுதான் இருக்கு, ஆனாலும் அவருக்கு அதை பார்த்தோன்னே என்ன இருக்குது, அவருக்கு அந்த சந்தோஷம் வருது. அதே மாதிரிதான் சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, நம்மளுக்கும் சூழ்நிலை மாறாது, சூழ்நிலை மாறும். சூழ்நிலை இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது, நாளைக்கு மோசமா இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை மாறினாலும் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கும், we know God, ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்திருக்காரு, ஆண்டவர் நம்மள நேசிக்கிறார். அந்த ஞானம் என்ன பண்ணணும், எவ்வளவு சூழ்நிலை மாறினாலும் அது டெய்லி என்ன பண்ணணும், நம்மளுக்கு சந்தோஷத்தை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணும். நம்ம சோர்வே அடைக்க கூடாது. நம்ம சூழ்நிலை எவ்வளவு மோசமானாலும் the fact that we know God, நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைய செஞ்சிருக்காரு என்ற ஞானமே நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமா, சங்கீதக்காரர் சொல்றபடி சந்தோஷத்தை கொடுக்கணும். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன எடுக்க போறோம், நம்ம சூழ்நிலை என்னவா இருந்தாலும், எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஞானம் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you alone are sufficient for us, Lord. No matter the circumstances, which will constantly be changing, it may be changing for the good or the worse, Lord, but that should not matter, Lord.
Lord, the fact that we know you and that you are still working in our lives should be sufficient for our hearts, Lord, to give us genuine, intentional joy, Lord. Lord, give us the heart to enjoy knowing you and enjoy the wisdom of you, Lord. And Lord, give us the grace to sufficiently and faithfully follow this, Lord. All of this in Christ's name I pray.